ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. பீப்பிள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் ராஷி கண்ணா மற்றும் சிது ஜலோடா இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தெலுசு கதா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து நீரஜா கோனா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் வீக் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்ன்ற புதிய போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அனுபவா பரமேஸ்வர் அவங்களுடைய ரீசன்ட் போட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக. விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் பிரவீன் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆரியான். அண்ட் இப்போ இந்த படம் வந்து 4 days to goன்ற போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ராஷிகண்ணா அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் அண்ட் அவங்களுடைய வெக்கேஷன் ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படம் இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரியோ ராஜ் அண்ட் இந்த படத்தை வந்து கலையரசன் தங்கவேல் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருக்காங்கன்னா ஏவி மீடியா கன்சல்டன்சின்றவங்க வாங்கியிருக்காங்க. இது வந்து போஸ்டர் மூலியமா அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். ராயலக்ஷ்மி அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான பஃப் ஸ்லீவ் பேட்டர்ன்ல லாங் ஸ்லிட்ல எடுத்துட்டு மிடி ட்ரெஸ்னுடைய ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ்னுடைய தயாரிப்பில் மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் த்ருவ் விக்ரமுடைய நடிப்பில் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்கில் வெளிவந்த திரைப்படம் தான் பைசன். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. 35 crores என்ற போஸ்டர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரேயா கோஷல் பியூட்டிஃபுல்லான காரியர் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஸ்ப்ரெட் மீடியா மற்றும் வேஃபாரர் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் துல்கர் சல்மானுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து செல்வமன் செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துல இருந்து கண்மணி நீ அப்படின்ற பாடல் வந்து லிரிக்கல் வீடியோவாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் துல்கர் சல்மானுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்கு. ஜான்வி கபூர் அவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஷோவில் அவார்ட் கிடச்சிருந்தது. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்டைலிஷான yellow மஸ்டர்ட் கலரில் பியூட்டிஃபுல்லான ஷார்ட் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஹாசியா மூவியினுடைய தயாரிப்பில் ஜெயன்ஸ் ஹரியுடைய டைரக்ஷனில் கிரண் பாராம் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேராம்ப். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சைத்தன். இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. 28+ crores வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வித்தின் இந்த வீக்கெண்டில் வந்து நடந்திருக்குன்றத போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. கிருத்தி ஷெட்டி அவங்களுடைய ரீசன்ட் போர்ட்ரேட்ஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு.
ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் லோகா சாப்டர் 1 சந்திரா திரைப்படம் வந்து வெளியாகி சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டாமினிக் அருண் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு நஸ்லின் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷனுடைய நடிப்பில். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் அப்டேட் வந்து படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. அக்டோபர் 31 வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை சொல்லியிருக்கிறாங்க. ரேச்சல் கார்ஜியஸா ஹோம்லி லுக்கில் சாரியில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பார்வதா என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் பார்வதா 01 அப்படின்ற திரைப்படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை வந்து கேன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய டெபியூ டைரக்ஷன். அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைக்கிறார். படத்தினுடைய பூஜை இப்போ ரீசெண்டாக நடந்திருந்தது. அந்த பூஜையினுடைய ஃபோட்டோஸில் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. மானசா சௌத்ரி அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஷூட்டுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவுடோரில் லாங் ஷர்ட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மேடாக் ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் ஆயுஷ்மான் குரானா மற்றும் ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வந்து வேர்ல்ட் ஆஃப் தமா. அண்ட் இந்த திரைப்படத்தை ஆதித்யா சர்போட்டர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு சச்சின் ஜிகருடைய இசையில். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 25.11 crores என்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. சைத்ரா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபோட்டோ எக்ஸிபிஷனில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். A&HS ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் நௌஃபல் அப்துல்லாவுடைய டைரக்ஷனில் மேத்யூ தாமஸுடைய நடிப்பில் லாஸ்ட் வீக்கெண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரைடர்ஸ். அண்ட் இந்த படம் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டு இருக்குது. அதனுடைய புதிய போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அதிதி ராவ் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியினுடைய அப்டேட்டை அண்ட் பெட்டோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.